வணக்கம். தாய் வீடு ஆகஸ்ட் 2026. புதையுண்ட உண்மைகள் வெளிப்பட வேண்டும். இலங்கையின் செம்மணி புதைகுழியில் இதுவரையில் 480 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அனைத்துலக மனித உரிமை ஆர்வலர்களையும் ஒருங்கே அதிர்ச்சியிலும் கவலையிலும் ஆழ்த்தியுள்ளது. 90களின் நடுப்பகுதியில் யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பின்னரான காலத்தில் இந்த பகுதி இலங்கை இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தபோது நூற்றுக்கணக்கான அப்பாவி தமிழ் பொதுமக்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டு இங்கு புதைக்கப்பட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டை இந்த புதிய ஆதாரங்கள் மீண்டும் வலுவாக உறுதிப்படுத்தியுள்ளன. செம்மணி புதைகுழியில் பள்ளி சிறுவர்களின் பைகளும் பொம்மைகளும் மட்டுமன்றி பச்சிளம் குழந்தைகளின் எலும்பு கூடுகளும் இருப்பது அங்கு நடந்த இனப்படுகொலையின் கோர முகத்தை உலகுக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது. அமர்ந்த நிலையில் வான் நோக்கி மூச்சுக்காற்றை வேண்டுவதாய் முகத்தை நிமிர்த்திய வண்ணம் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு இங்கே மனிதர்கள் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தை உறுதிப்படுத்தி இந்த கொலைகளுக்கு காரணமானவர்களின் கொடூர மனத்தை தோலுரித்துள்ளது. இந்த நிலையிலே அங்கு நடத்தப்பட்டு வந்த 3ஆம் கட்ட அகழ்வாய்வுகள் மீண்டும் ஒருமுறை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த இடைநிறுத்தத்துக்கு மட்டுமல்ல, இதற்கு முன்னரான இடைநிறுத்தங்களுக்கும் சீரற்ற காலநிலை போன்ற பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் இதற்கான முக்கிய காரணங்கள் அரசு இந்த பணிகளுக்கு போதிய நிதி ஒதுக்க தவறி வருவதும் பல்வேறு வழிகளிலும் ஏற்படுத்தி வரும் தடங்கல்களுமே ஆகும் என்பது தெளிவு. இலங்கை அரசின் உள்நாட்டு புலனாய்வு பொறிமுறைகள் பல்லாண்டுகளாக இந்த விடயத்தில் உண்மையான நீதியை நிலைநாட்ட தவறிவிட்டன. தற்போதைய நிலவரம் அரசின் அலட்சியத்தையும் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையும் முழுமையாக அம்பலப்படுத்தியுள்ளது. அண்மையில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவுக்கு இந்த இடத்தை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அது போதுமானதல்ல. முறையான சர்வதேச கண்காணிப்பும் சுதந்திரமான விசாரணைகளும் மட்டுமே முழுமையான உண்மையை வெளிக்கொணர உதவும். உள்நாட்டு விசாரணைகளில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு தொழியும் நம்பிக்கை இல்லை. சர்வதேச நீதிபதிகள் ஆணையமும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையரும் பரிந்துரைத்தபடி மினசோட்டா பொறிமுறைகளுக்கு அமைய தகுந்த அனைத்துலக தடயவியல் நிபுணர்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த விசாரணைகள் துரிதமாக நடக்க வேண்டும். சான்றுகள் அளிக்கப்படாமல் இருக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் அனைத்துலக கண்காணிப்பு இப்போதே அவசரமான அவசியமாகின்றது. செம்மணி என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. தமிழர் தாயக பகுதிகளில் இன்னும் கண்டறியப்படாத, முறையான கவனம் செலுத்தப்படாத ஏராளமான மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என வலுவான சந்தேகங்கள் நிலவுகின்றன. செம்மணியை வெளியுலகுக்கு சுட்டிக்காட்டிய சோமரட்ன ராஜபக்ச தன்னால் மேலும் புதைகுழிகளை அடையாளப்படுத்த முடியும் என மீண்டும் மீண்டும் கூறி வரும் நிலையிலும் இலங்கை அரசு அதில் கரிசனையற்றே இருக்கின்றது. இந்த இடங்கள் அனைத்தும் உடனடியாக அடையாளப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அனைத்துலக நிபுணர்களின் உதவியுடன் அகழாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது அவசியம். தங்கள் உறவுகளின் நிலை அறியாது 3000 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் தமிழ் தாய்மார்களின் கண்ணீருக்கு நீதி கிடைக்க வேண்டும். காலம் கடந்து வெளிவரும் இந்த உண்மைகளை மூடி மறைக்க இலங்கை அரசுக்கு சர்வதேச சமூகம் இடமளிக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொணரவும் உலகளாவிய தலைவர்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். இதுவே
தமிழர்களுக்கான நீதிக்கான இறுதி வாய்ப்பாக அமையக்கூடும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு குற்றங்களுக்கு முறையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்கள் வேண்டி நிற்கும் நீதி இதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். அனைத்துலக சமூகம் தன்னுடைய கடமையை உடனடியாக நிறைவேற்ற முன்வர வேண்டும். அதற்கான அழுத்தத்தை உலகெங்கும் பரந்துள்ள தமிழ் அமைப்புகள் முனைப்புடன் ஏற்படுத்த வேண்டும். உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது, நீதி தாமதிக்கப்படக்கூடாது. நன்றி.